கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ருக்கூவிலிருந்து எழும்புகிற பொழுது என்னென்ன நிலைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றால், நாங்கள் இமாமாக தொழுவித்தாலோ அல்லது நாங்கள் தனியே தொழுதாலோ, நாங்கள் ஜமாத்தோட தொழல்ல தனியே தொழுகிறோம் அல்லது ஒரு இடத்தில் நாங்கள் இமாமாக நின்று தொழுவிக்கிறோம் என்று சொன்னால், அவர் ருக்கூவிலிருந்து எழும்புகிற பொழுது சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற வார்த்தையை மொழிந்துதான் எழும்ப வேண்டும். இது முதலாவது செய்தி. அப்படி இல்லாமல் நாங்கள் இமாம் ஜமாத்தில் மஅ்மூமாக தொழுதால், அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா காலல் இமாமு சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா ஃபகூலு அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த். நீங்கள் இமாமோடு தொழுகிற பொழுது இமாம் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லுங்கள். மஅ்மூமாக தொழுதால் நாங்கள் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லக்கூடாது. இதை நாங்கள் நிறைய பேரிடத்தில் பார்க்கிறோம். இது பற்றிய விளக்கம் இல்லாமல் அவர்களும் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லிவிட்டு திரும்ப ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்வதை பார்க்கிறோம். இது தவறு. தனியே தொழுதாலோ இமாமாக தொழுவித்தாலோ தான் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதாவை நாங்கள் மொழியணும். ஆனால் நாங்கள் மஅ்மூமாக இமாமோடு சேர்ந்து தொழுதால் இமாம் தான் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்ல வேண்டும். மஅ்மூம்களாகிய நாங்கள் அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து என்றுதான் இந்த துஆவைத்தான் நாங்கள் ஓத வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இது புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையை நாங்கள் கடைபிடிப்பதோடு ஒரு ருக்குவிலிருந்து எழும்புகிற பொழுது ஒன்று அவர் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழும்ப வேண்டும். மஅ்மூமாக இருந்தால் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று எழும்ப வேண்டும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் தோள்புயம் வரைக்கும் அல்லது தன்னுடைய காது சோனைகள் வரைக்கும் உயர்த்தினார்கள் என்பதையும் நாங்கள் ஆதாரபூர்வமாக பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 இடங்களில் தன்னுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தினார்கள். அதை நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். ஒன்று ஆரம்ப தக்பீரில், இரண்டாவது ருக்கு செய்கிற பொழுது, மூன்றாவது ருக்கூவில் இருந்து இஅ்திதாலுக்கு. இப்போ நாங்கள் பார்க்கிற இந்த சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்கிற நிலைக்கு வருகிற பொழுதும் ரசூலுல்லாஹ் 2 கைகளையும் தோள்புயம் வரைக்கும் அல்லது காது சோனைகள் வரைக்கும் உயர்த்தினார்கள். அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நடு இருப்பிலிருந்து எழும்புகிற பொழுதும் 2 கைகளையும் உயர்த்தினார்கள். இந்த 4 இடங்களும் கைகளை உயர்த்துவது சுன்னா. அப்போ நாங்கள் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி எழும்பி எங்களுடைய 2 கைகளையும் நாங்கள் எங்களுடைய தோள்புயம் அல்லது காது சோனை வரைக்கும் நீட்டணும், உயர்த்த வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் இந்த துஆவை ஓத வேண்டும்.